மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. அதே வண்ணமாக Like the same manner எங்கள் விசுவாசத்தின் பிரகாரமாக as what we believe in Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் by the grace of our Lord Jesus Christ பரிசுத்தருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்களோடு கூட இருப்பதை it is with you. நீங்கள் உணர்ந்து Start to experience it, புரிந்து understand it, அனுபவித்து experience it. தேவனை God, உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். reveal that to the world. ஏனென்று சொன்னால் We want to know the reason. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் since he has known my name, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று பார்த்தோம். I will make him a blessing. நாம் எல்லாம் தேவ நாமத்தை அறிந்திருக்கிறோம். People like you and me know the name of God. அநேக மக்களுக்கு தேவ நாமம் அறியாதபடிக்கு குழப்பத்தோடு வாழ்கிறார்கள். Many people in this world doesn't know who the real God is. They are in a confused state. கலக்கத்தோடு இருக்கிறார்கள். They are in a very confused position. பயம் சோதனை மேற்கொள்ள முடியாதபடிக்கு சோர்ந்தவனமாய் இருக்கிறார்கள். They have been discouraged by fears and lots of problems coming into their life. நாம் அப்படி இல்லாதபடிக்கு Not like them. அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோம். We know his name. இந்த வழியிலும் கூட இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளும்படியாக In this time also, let's understand it more deeply. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Judges chapter 30 verse 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். But the angel of the Lord said to him, why are you questioning about my name, seeing that it is a wonder? இங்கே மனோவா என்கிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் கேட்கிற வார்த்தை தான். This verse is being saying to Manoah. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், But the angel of the Lord said to him, என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். why are you questioning about my name, seeing that it is a wonder? ஆம், தேவனுடைய நாமம் அதிசயம். Yes, God's name is wonder. இந்த ஆண்டிலே உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னார். This year God has promised us he will show his wonder. காரணம் அவர் அதிசயமான நாமம் உள்ளவர். Reason, his name itself is a wonder. அதனால் நம் வாழ்க்கையிலே, So in our lives also, அன்றைக்கு மனோவாவின் வாழ்க்கையிலே on those days in the life of Manoah, குழந்தை இல்லாதபடியான ஒரு சோதனைக்குள்ளாக அந்த குடும்பம் இருக்கிறது. he was not having a child at that time. வேதனைக்குள்ளாக இருக்கிறது. They were in a confused state. அப்பேற்பட்ட நேரத்திலே On that time, ஆண்டவர் அவர் வாழ்க்கையிலே வெளிப்படும்படி விரும்புகிறார். God revealed himself and spoke to him. மனோவின் மனைவி குறித்து வேதத்தில் பார்க்கும்போது When you look at the wife of Manoah, it is saying, அவள் பிள்ளை பெறாத மலடி என்று பார்க்கிறோம். the Bible has been saying she is a barren woman. பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. There is no possible to bear a child. மலடி என்று அழைக்கப்பட்டு விட்டால் She has been called as a barren அந்த காலங்கள் on those days. மலடி என்று சொன்னால் அங்கே குழந்தை பிறப்பதற்கான சாத்தியமே இல்லை என்றுதான் யோசிப்பார்கள். When a woman is being mentioned as barren, she cannot able to bear a child. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது When you look at this present time, செயற்கை குழந்தைகளை பெற்றெடுப்பதை பார்க்க முடியும். we can able to see many people are doing artificial and bearing a child for. ஆனால் அந்த நாட்கள் அப்படி அல்ல. On those days it was not like that. தேவன் அவர்கள் குழந்தையை கொடுக்கும்படியாக God gave them a child. விரும்புகிறார். He wants them to have a அந்த child. விருப்பத்தை சொல்லும் பொழுது When he is saying through his angel, அவர்கள் அங்கே நாம் பார்க்கும்போது அவர்களுடைய காரியமெல்லாம் நடக்காது என்கிற யோசனையில் இருக்கிறார்கள். they are replying to that angel. It seems like a difficult situation. முடியாதபடியான சூழ்நிலைக்குள் இருக்கிறார்கள். They are into a position where it will not happen in their life. அதனால்தான் தேவன் அங்கே சொல்கிறார், என் நாமம் அதிசயம் என்றார். That is the reason God is saying to them, my name is wonder. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today in our life also, நடக்காது என்று யோசிக்கிற காரியங்கள், we are thinking many things will not happen in our life. முடியாது என்று யோசிக்கின்ற காரியங்கள், The things which will never happen in our life. என் வாழ்க்கையிலே மேன்மை அடைய முடியாது என்று எண்ணுகிற காரியங்கள், Whatever thing I will not rise up in a situation like நான் that. பலவீனத்தில் படுத்து விட்டேன், இனி நான் சுகத்தை பெற மாட்டேன் என்கிற காரியங்கள், I am in the sickness but I will not rise up healthy. இது எல்லாவற்றையும் மாற்றும்படியாக To change this all things, தேவன் நாமம் என்னவென்று சொன்னால் want to know the name of God. அதிசயமான நாமம். His name is wonderful. இயேசு சொன்னால் அதிசயம். When you say Jesus' name is wonder, 6 நாட்களுக்குள்ளாக உலகத்தை உண்டாக்கினவர் அதிசயமானவர். in 6 days he made this world. His name is wonder. மனுஷனை மீட்கும்படியாக கன்னியின் வயிற்றிலே பிறக்கும்படியாக கடந்து வந்த காரியம் அதிசயமானது. He born to a virgin. His name is wonder. இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் உயிரோடு கூட எழுந்தது உலகத்தில் அதிசயமானது. He died and rose on the 3rd day. It was a wonder. இந்த உலகத்தில் யாரும் மரித்து எழுந்ததாக சொல்லவே முடியாது. In this entire world
no one has died and rose again. ஆனால் தேவன் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்ல முடியும். But only Jesus Christ can say that. இதோ மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி. See, I died and I resurrected again. He can only able to say அதனால் that. அவர் நாமம் அதிசயம். So his name is wonder. அதிசயமான தேவனை ஆராதிக்கின்றோம். We are worshipping a wonder God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நிச்சயமாகவே முடிவுண்டு. surely you have, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. your hope will never cut off. இந்த ஆண்டிலே, In this year, இந்த இரண்டாவது மாதத்திலும் கூட in the second month also, உங்களுக்கு தேவன் அதிசயம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். God can able to perform a wonder for you. அதனால் அவர் நாமத்தை குறித்து குழப்பம் அடைய வேண்டாம். Do not get confused about his name. அவர் நாமத்தை நினைத்து நாம் சந்தேகப்பட வேண்டாம். Do not get second thoughts on his name. அவர் நாமம் அதிசயமானது. His name is wonder. இந்த இரண்டாவது மாதம் கூட In this second month also, உங்களுக்கு அதிசயம் செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God can able to perform a wonder for you. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட, Whatever problem you are undergoing, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் கூட, whatever sickness you are facing, அவர் தொட்டு சுகமாக்க he can touch and heal you. இன்றைக்கு உயிருள்ளவராக He is a God who liveth today. அதிசயமானவராய் இருப்பதினாலே He is a God of wonder. மனம் சோர்ந்து போகவே வேண்டாம். Do not get discouraged. குழப்பமடைய வேண்டாம். Do not get confused. சரீரத்தில் நீங்கள் மாற்றத்தை உணரும்படியாக ஒப்புக்கொடுங்கள். Surrender yourself to experience God's strength. கதவுகள் திறக்கப்படும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். Doors will open for you. Believe that. எல்லா பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நம்புங்கள். Expect all your needs will be met in தேவன் Jesus' name. நமக்காக வானத்தின் பலகணிகளை திறக்க முடியுற தேவனாய் இருக்கிறார். God can able to open the doors of heaven. காரணம் அவர் அதிசயமானவர். Reason, he is a wonder God. இந்த மாதத்திலே In this month, ஒரு அதிசயம் செய்யும்படியாக to perform a wonder, தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? look at God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நாமம் என்னவென்று நாங்கள் கேட்காதபடிக்கு do not ask question about your name. உம் நாமம் அதிசயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are believing your name is a wonder. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. We are believing, Lord. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீன்னு சொன்னீரல்லவா? When we believe, we can able to see the Lord's glory. இந்த இரண்டாவது மாதம் In the second month, ஒரு மகிமையை பார்ப்போம். we will see a glory. எங்கள் சரீரத்தின் சுகத்தை பார்ப்போம். We will see a health in our body. மூடப்பட்ட கதவுகள் திறப்பதை பார்ப்போம். I will see open doors. லிக்கவலமுதுரியாதியா. We thank you, Lord. சொன்னபடியே ஆகும் அப்பா. Yes, as you said, it will happen. சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender in your presence. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.